போல் டிசைடர் மேட்ச்க்கு வந்திருக்கோம். பசுமலை தளபதிஸ் டேக்கிங் ஆன் விசலூர். பசுமலை தளபதிஸ் ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட்டு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக மைல் ஸ்டேக்கில் இருந்தாங்க. இன்னொரு ரெண்டில் நிவாஸ் இருந்தாங்க. ஓப்பனிங் பவுலராக குட்டி வந்திருந்தாங்க. குட்டிக்கு நல்ல ஆக்ஷன் இருக்குது. ஸ்ட்ரைக்கில் இந்த மயிலுக்கு ஒரு டாஸ் பால், ஒரு ஷார்ட் பால், ஒரு ஃபுல்லர் பால் மூணுமே கிடச்சிச்சு. ஒரு 4, ஒரு 6, ஒரு 4 எல்லாமே பதிவு பண்ணி கொடுத்தாரு. ஓப்பனிங் பவுலராக வந்த குட்டி அட்டாக் பண்ணி ஆடிருக்காங்க. காமன் பவர் பிளே ஓவர் எக்ஸ்பென்சிவாக மாற்றிருக்காங்க. மயில் சிங்கிள் மாற்றி கொடுக்க லெஃப்டி பர்சன் ஸ்ட்ரைக்கு வராங்க நிவாஸை பொறுத்த வரைக்கும் நிவாஸுக்கு ஒரு கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த்து ஷார்ட் ஆஃப் பாலாக போட்டு ஆங்கிளாகவே பண்ணிட்டே இருந்தாங்க. பாடியை விட்டு விலக்கி போட்டுக்கிட்டே இருந்தாங்க பவுலர் குட்டி. அதில் நிவாஸோட விக்கெட்டையும் பிடிச்சாங்க அந்த ஓவர்லேயே. முதல் ஓவர் முடியல, காமன் பவர் பிளே முடியல. ஸ்கோர் 15, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் நியூ பவுலராக சச்சின் போட வந்தாங்க. அந்த ஓவரில் மயில் ஸ்ட்ரைக்கில் இருந்த மயிலுக்கு ஒரு பிச்சர் அப் பால். அந்த பிச்சர் அப் பாலை கவர்ஸ் திசையில் ஒரு பவுண்டரி வேறு பதிவு பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஓவரில் மட்டுமே டோட்டலாக உங்களுக்கு 9 ரன் வந்திருக்கு. நோ விக்கெட் அந்த ஓவரில். டோட்டலாக 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 24. அதே ஒரு விக்கெட் விட்டு விசலூர் டீம். தேர்ட் நியூ பவுலராக முகேஷ் வந்திருந்தாங்க. முகேஷ் ஓவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் பால் இருந்துச்சு, ஸ்லாட் பால் இருந்துச்சு. அது எல்லாமே பேட்ஸ்மேனுக்கு பேட்டில் படலை, மிஸ் ஆச்சு. பசுமலை தளபதி எதிர்பார்த்த ஒரு எக்கனாமிக்கல் ஓவர் அந்த ஓவரில் கிடச்சிச்சு. ஒரே ரன் ஓவர் ஆக்சுவலாக அது 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 25 ஆடி இருக்காங்க. ஒரே ரன் ஓவருங்கிற காரணத்தினால ஒரு விக்கெட் விட்டு விசலூர். ஃபோர்த் ஓவர் மீண்டும் சச்சின் அவருக்கான செகண்ட் ஓவர் போட வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பந்தோட வெயிட்டை யூஸ் பண்ணி ரிலீஸை வைக்க பார்ப்பார், புஷ் பண்ண மாட்டார். கரெக்டான இடத்துல போட பார்க்கக்கூடிய ஒரு பவுலர். அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த விக்கெட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஏறி போய் பிஹைண்ட் ஸ்கொயரில் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணார் மயில். அதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப வித்து கொடுத்து போட்டாங்க. அந்த வித்தை யூஸ் பண்ணி பல்லாரும் ஒரு அரை பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 6 வேற பதிவு பண்ணியிருந்தார். மீண்டும் வித்து கொடுத்து போட அதே ஓவரில் ஒரு பவுண்ட்ரி அதுவும் வந்துச்சு. ஒரு 2 4 ஒரு 6 கிடச்சிச்சு அந்த ஓவரில். மொத்தமாக ஒரு ஃபேண்டாஸ்டிக் பேட்டிங் பார்க்க முடிஞ்சு. கண்டிப்பாக மயில் தந்து அன்பீட்டன் நாக் ஆடி கொடுத்தாரு. எண்டு வரைக்கும் நின்னார். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்தவர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா மயிலோட இன்னிங்ஸ் ஒரு பேக்கேஜாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 6 பதிவு பண்ணியிருந்தாங்க, 5 4 பதிவு பண்ணி கொடுத்துருந்தாரு. டார்கெட் 46 ரன்னு பசுமலை தளபதிஸ்க்கு. ரன்சேஸ்க்காக ஸ்ரீகாந்த் ஸ்ட்ரைக்லையும் குட்டி அந்த இருந்தாங்க. ஓப்பனிங் பவுலர் எப்போதும் போல் ஜெகனை கொண்டாந்தாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், நல்லா போட்ட பவுலர். போன ஓவர்லையுமே போன மேட்ச்லையுமே விசலூரை பொறுத்த வரைக்கும் ஜெகன் ஒரு கண்டிப்பான ஒரு பேக் போன் பவுலர்னு சொல்லலாம். அப்ரண்ட் அவரை தான் கொண்டு வராங்க. அந்த ஓவரை நல்ல ஓவராக போட்டு கொடுத்தாரு. முதல் ஓவருமே டோட்டலாக 5 ரன் தான் அந்த ஓவரில். ஆக்சுவலாக நிறைய நல்ல பால் விழுந்துச்சு. லைன் லென்த்தை வேரி பண்ணிட்டே இருந்தார். முதல் ஓவர் முடிவில் காமன் பவர் பிளே ஓவர் முடியல 5 ரனில் போட்டு கொடுத்துருக்காரு. விக்கெட்லெஸ்ஸாக அவங்க நின்னாலுமே காமன் பவர் பிளே ஓவர் இந்த கிரவுண்டில் 5 ரன் தான். செகண்ட் நியூ பவுலர் மாதவனை கொண்டாந்தாங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ரீகாந்த் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க. 2 ஷார்ட் பால், ஒன்று 6 மாறிச்சு, ஒன்று 4 மாறிச்சு. கரெக்டாக லைன்லேருந்து விழுவலை அன்றைக்கி. ஆக்சுவலாக நேற்று விழுந்த அளவுக்கு இன்றைக்கி கரெக்டாக கண்டிப்பாக லைன்லேருந்து விழுவலை. ஸ்ரீகாந்த் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி கொடுக்க ஸ்ட்ரைக்கு வந்தார் குட்டி பிடிச்ச முதல் பால் பார்த்தீங்கன்னா நல்லா வித்து கொடுத்து போட்டாங்க. ஃப்ளாட் அடிக்க ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. கவர்ஸ் திசையில் ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் பால் மேக்ஸிமம் குட்டிக்கு. நான் இன்றைக்கி டே கண்டிப்பாக மாதவனுக்கு அந்த மேட்ச்சில் விழுவலை. செகண்ட் ஓவரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 22 ரன் ஆடினாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ஓவர் முடிவில் உங்களுக்கு ஸ்கோர் போர்டு வந்து 27 மாறிடுச்சு. அதை தாண்டி சேஸ் அப்போ 12 பால் பாக்கி இருக்குது. 19 தேவை. இந்த கிரவுண்டில் 19 இப்போ டிஃபெண்ட் பண்ணணும். ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் சம்திங் அன்பிலீவபிளாக நடந்தால் மட்டும்தான் இந்த மேட்சுக்குள்ளே விசலூரே இருக்க முடியும். ஸ்ட்ரைக்கில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ஸ்ரீகாந்த் மற்றும் குட்டி ஆளுக்கு பவுண்டரிஸை பதிவு பண்ணிட்டாங்க. ப்ரெஷரில் இருக்க போது விசலூர் தான். தேர்ட் பவுலராக மீண்டும் ஜெகனை கொண்டாந்தாங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் ஓவர் காமன் பவர் பிளே ஓவரில் 5 ரனில் போட்ட பவுலருக்கு போகிறது பெட்டர். ஸோ அவர் பக்கம் போயிருக்காங்க. நியூ பவுலரை கொண்டு வராமல் அப்பயே அப்போ பிடிச்சாதான் மேட்ச்சு அப்படின்னு இருக்கும்போது போட்டாருங்க ஒரு ஸ்பெல். கிரேட் ஸ்பெல் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலிங் பார்க்க முடிஞ்சு அன்னைக்கு டேல. ஜெகன் கிட்டேருந்து நிறைய லைன் லென்த்தை மாற்றிக்கிட்டே இருந்தார். நல்ல லைன் லென்த்து போட்டுகிட்டே இருந்தார். ஃபஸ்ட்டு ஒரு பால் மட்டும்தான் உங்களுக்கு பேக் ஆஃப் லென்த்து. மற்ற எல்லா பாலுமே பார்த்தீங்கன்னா லென்த்தில் போட்டுக்கிட்டே இருந்தார். டாட் பாலை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. 4வது டாட் ஆகுது. 5வது ஒரு பால் பாக்கி இருக்குது. அந்த பால் டாட் பண்ணிட்டாங்கன்னா மெய்டன் ஓவராக மாறிடும். மெய்டன் ஓவர் போட்டார். விக்கெட் மெய்டன் ஓவர் போட்டு கொடுத்த பவுலராக மாறினார். டோர்னமெண்ட்டோட முதல் விக்கெட் மெய்டன் ஓவர் போட்டது வந்து ஜெகன் போட்டாங்க. மேட்ச் ஓவர் போடணும். மேட்ச் ஓவருக்கான மேட்ச் வின்னிங் பவுலர்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கான பலனா விக்கெட் மெய்டன் ஓவர். ஸோ டோட்டலாக அந்த ஓவரில் ரன்னே இல்லை, விக்கெட் மட்டும் தான் போயிருக்கு. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 27. அதே 27 ஒரு விக்கெட் விட்டு இப்போ பசுமலை தளபதிஸ். என்னதான் 6க்கு 19 அப்படிங்கிற டார்கெட் பெருசாக தெரிஞ்சாலும் கிரவுண்டோட டைமென்ஷன் ஸ்ட்ரைக்கில் இந்த பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் இருந்தாங்க. லாஸ்ட் ஓவரோட முதல் 2 பாலுக்குள்ளே ஒரு பவுண்டரி அடிச்சிட்டாரு. ஸோ ப்ரெஷர் ஈஸோட் ஆச்சு. மேட்சை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த மேட்சை போய் பாருங்கள். ஒரு நல்ல மேட்ச் ஆக்சுவலாக. 2 டீமே யங் பிளேயர்ஸ், நல்ல டீம், நல்ல ஃபைட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி இன்சைட் கொடுக்கறது நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால் இந்த மேட்சும் நான் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.